கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 13/7/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இருந்த மகிமையில் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய ஆசீர்வாதமானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து சகலத்தையுமே நன்மையாய் தரட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக. செப்பனியா 3:17 அவர் உன் பேரில் கம்பீரத்து களி கூறுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, எப்பொழுதும் இவர் மீது நீர் மகிழ்ச்சியாக இருந்து சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 13/7/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற நம்முடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக நம்முடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. நம்முடைய பிரகாசிக்கூடிய அன்பு தேசத்திலிருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தை அணுகாதபடி நீர் வேலை அடித்துக் கொள்வீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.